காரைக்குடியில இந்த எலெக்ஷன்ல 4 முனை போட்டி வந்து நிலவுது. ஸோ அதுல சீமானவர்களுக்கு ஓட்டு போடுறது ஒரு கரெக்டா வந்து இருக்குமா, இல்ல மத்த கட்சி வேட்பாளர்களுக்கு ஓட்டு போடுறது அப்படின்றது ஒரு கரெக்டான விஷயமா இருக்குமா அப்படின்னு சொல்லிதான் இந்த ஒரு வீடியோல வந்து பார்க்க போறோம். ஆண்டுட்டி ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் 5 வருஷம் ஆண்டுட்டேன். அந்த ஐயா எடப்பாடி 4 வருஷம் ஆண்டுட்டேன். ஒரு தடவை கொடுத்து பாரு, நல்லாலே விரட்டி அடி, கல்லெடுத்து கூட ஏறி சிலுவையில் கூட அற. ஸோ அப்படி காரைக்குடி தொகுதி இதுவரை 4-1 5 தான் வந்து இருந்திருக்கு. பட் இந்த எலெக்ஷன்ல ஒரு ஸ்டார் தொகுதியா வந்து மாறி இருக்கு. காரணம், ஒரு கட்சியோட தலைவர் போட்டிடுறாரு அப்படின்ற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு ஸ்டார் தொகுதியா வந்து மாற்றப்பட்டிருக்கு. ஸோ அப்படி சீமானவர்கள் ஒரு பக்கமும், மாங்குடி அவர்கள் ஒரு பக்கமும், தேர்போகி பாண்டி அவர்கள் ஒரு பக்கமும், பிரபு அவர்கள் ஒரு பக்கமும் 4 முனை போட்டி வந்து நடக்குது. சோ இதுல சீமானவர்களை ஒரு பக்கமும், மத்த வேட்பாளர்களை ஒரு பக்கமும் வச்சு பார்க்கும்போது யாரு இதுவரை மக்கள் பிரச்சனைய அதிகமா வந்து பேசியிருக்கா, மக்களுக்காக குரல் கொடுத்திருக்கா அப்படின்னு பார்த்தா ஆப்வியஸா சீமானவர்கள் தான் குரல் வந்து கொடுத்திருக்காரு. மக்களுக்காக ஒவ்வொரு பிரச்சனையிலையும் வந்து பேசியிருக்காரு. சோ இந்த இடத்துலதான் காரைக்குடி மக்கள் யோசிச்சு ஓட்டு வந்து போடணும். இதே அந்த மத்த 3 வேட்பாளர்கள் வெற்றி பெறாங்க, ஒரு எம்எல்ஏ ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்துல பெருசா மாற்றங்கள் ஏதும் மாறப்போறது வந்து கிடையாது. அதே காரைக்குடி தொகுதி அதே மாதிரிதான் இன்னும் 5 வருஷத்துக்கும் வந்து இருக்கும். பட் ஒருவேளை சீமானவர்கள் ஜெயிக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல ஒரு கட்சியோட தலைவர் இத்தனை வருஷமா மக்கள் பிரச்சனைக்கு வந்து பேசியிருக்காரு. சோ அவரே காரைக்குடி மண்ணில் வெற்றி பெற்று அவர் சட்டமன்றத்துக்கு போய் இன்னும் வீரியத்தோட மக்கள் பிரச்சனையை எடுத்து வைக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல காரைக்குடியில கண்டிப்பா மாற்றம் வந்து ஏற்படும். காரைக்குடி மக்களுக்கு அது பெனிஃபிட்டா வந்து அமையும். ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம் தான். 4 வேட்பாளர்களை வரிசையில வந்து நிக்க வச்சு இந்த 4 பேர்ல யாரு மக்களுக்காக குரல் வந்து கொடுத்திருக்கா, யாரு மக்களையும் மண்ணையும் உண்மையா வந்து நேசிக்கிறா அப்படின்னு பார்த்தா ஆப்வியஸா அதுல ஒரு ஆப்ஷன் வந்து தோணும். ஸோ அவங்களுக்கு ஓட்டு போட்டா காரைக்குடியில ஒரு மாற்றம் நிகழ்வதற்கு வாய்ப்பு வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க உண்மையிலேயே என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க.